மீடியா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கு. இன்டர்நெட், மொபைல் கம்ப்யூட்டிங் எல்லாமே வந்து முன்னாடி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிஸ்டங்களெல்லாம் வந்து தலைகீழாக மாற்றி நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து தருது. அப்போது அது ரிலேட்டடாக வந்து டெக்னாலஜி மாறும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சியூமர், இப்போ நீங்கள் வந்து சினிமா பார்க்கணுன்னா முன்னாடி வந்து தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே சினிமா பார்க்கலாம். அந்த மாதிரி கண்டென்ட் டெலிவரி அண்ட் கண்டென்ட் கன்சம்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதற்கான மேன் பவர் வந்து 2 லெவலில் பார்க்கலாம். ஒன்று வந்து டெக்னிக்கல் லெவல், இன்னொன்று வந்து க்ரியேட்டிவ் லெவல். ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் சொல்லித்தராங்க. ஆனால் இந்த க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து சாஃப்ட்வேர் மட்டுமே பத்தாது. டூல்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். பட் இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இன்பானா எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஸ்ட்ராய்ட். அப்போது ஒரு க்ரியேட்டிவாக உள்ள ஒரு குழந்தையாக இருக்கும்போதோ அல்லது ஸ்கூலில் படிக்கும்போது க்ரியேட்டிவாக இருந்த ஸ்டூடெண்ட் கூட காலேஜுக்கு போகும்போது ஒரு டல் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுறாங்க. க்ரியேட்டிவிட்டினா எல்லாரும் யோசிக்கிறது வந்து படம் வரைகிறது தான் நினைக்கிறாங்க. அது கிடையாது. நீங்கள் வீட்டில் குழம்பு போடுறது கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். சொல்யூஷன் நீட்ஸ் க்ரியேட்டிவிட்டி. 10 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டிய ஒரு போட்டியில் ஒரு 1000 பேர் கலந்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ எஜுகேஷன், குறிப்பாக இன்ஜினியரிங் எஜுகேஷன். உண்மையிலே சொன்னப்போனால் கண்மூடித்தனமாக இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்றது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறத நான் வந்து அடித்து எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவ்வளோ தைரியமாக சொல்லேன்னாக்கா, தினசரி நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைகளை சந்திக்கும்போது, என் பையன் வந்து பிஇ படிச்சிருக்கான், என் பையன் வந்து எம்இ படிச்சிருக்கான், எப்போ பார்த்தாலும் வந்து அனிமேஷன் சொல்லிட்டு அதில் தான் உட்காண்ட்ருக்கான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ என்ஜினியர் தேவைப்படுவாங்களோ அதை விட மேபி ஒரு 10-20 மடங்கு அதிகமாக உற்பத்தி ஆகும்போது, ஒரு இன்ஜினியரிங் முடித்து விட்டு செக்யூரிட்டி கார்டாக, டிரைவராக, கொரியர் பாயாக வேலை செய்யக்கூடிய நிறைய பேர்த்த வந்து பார்க்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை வந்து இப்போ இருக்குது. ஒரு +2 முடித்த ஒரு மாணவனுக்கு என்ன தேவை என்பதை தேர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிவு வந்து இப்போ எல்லா மாணவர்களுக்கும் இருக்குது. இப்போது போன பேட்சில் படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் வருது, அதுக்கு முன்னாடி படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சாதாரணம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மீடியா மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாகவே இருக்குது. ஐயோ என் பையன் வந்து சினிமாவுக்கு போனால் கெட்டு போயிடுவான், அதெல்லாம் பழைய திங்கிங். மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல். இந்தியாவிலேயும் வந்து அதே மாதிரி தான். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்லெஸ். நீங்கள் வந்து ஒரு டெலிவிஷன் மீடியாலேயோ அல்லது ஒரு அனிமேஷன் இண்டஸ்ட்ரியோ அல்லது சினிமா இண்டஸ்ட்ரியோ, ப்ராட்காஸ்ட், ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு தி ஃப்யூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மீடியா. ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து என்ன விருப்பம் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைனாக்கா அது சம்மந்தமாக விளம்பரங்கள் வருது, எத்தனையோ பேப்பர் ஆட்ஸ் எல்லாம் வருது, இப்போ மீடியா காலேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை அப்ரோச் பண்ணி அங்கே என்ன நடக்குது, இங்கே படித்த மாணவர்களுக்கு வந்து என்ன மாதிரி வேலைகள் கிடைச்சிருக்கு, அவர்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கா, இங்கே வந்து என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கு, யார் பாடம் சொல்லித்தராங்க, என்ன மாதிரி பாடத்திட்டங்கள் வச்சுருக்காங்க, இது எல்லாம் வந்து நேரடியாக வந்து அவர்கள் புரிந்து கொண்டு சரியான ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்தால் எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன் நான் வந்து அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னாக்கா, எங்களுடைய டாவின்சி மீடியா காலேஜ் வந்து இது 7வது வருடம். எனக்கு வந்து இந்த துறையில் வந்து 27வது ஆண்டு. இத்தனை வருட அனுபவங்களையும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து அதனோட அந்த அறிவை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு வந்து அந்த மாப்பிள்ளை பேருக்கு பின்னாடி அந்த பின்னு 2 எழுத்து போட்டுக்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய எதிர்காலத்தையே வந்து சீரடிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய டெக்னீஷியன்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே வந்து ஒரு சினிமா டைரக்டராக மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா ஒரு சினிமா தியேட்டரில் போய் நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்னென்னா, அவரு பண்ணியிருக்காரு, அப்போ நான் ஏன் பண்ண முடியாது? அது நல்ல படமாக இருந்ததுனாக்கா இவ்வளோ நல்லா படம் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம்னு தோணும். படம் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனாக்கா இவெல்லாம் டைரக்டராக இருக்கான், நம்ம ஏன் டைரக்டராக மாறக்கூடாது அப்படின்னு ஒரு புத்திசாலிக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இந்த மீடியா ரிலேட்டடாக வந்து வாய்ப்புகள் சினிமா துறை மட்டும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு நல்ல திறமைசாலியாக இருந்ததுனாக்கா, இப்போ வந்து ஒரு குறும்படம்,
2 நிமிடம் 3 நிமிடம் ஓடக்கூடிய குறும்படத்தை எடுத்து யூடியூப், விமியோ அந்த மாதிரி சைட்டில் போட்டால் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. உதாரணமாக மதுரையில் வந்து வில்பர் சர்க்குணராஜன் ஒருத்தர் இருக்கார். இந்த கொலவெறி டி அந்த சாங்குடைய முன்னோடின்னு அவரை சொல்லலாம். ஏன்னா தமிழ் இங்கிலீஷும் கலந்து வந்து அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலர். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இன்டர் கனெக்டட் மீடியா. பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து அந்த இருக்கக்கூடிய உள்ள நிலைமையை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எல்லா மீடியா இன்ஸ்டிடியூஷன்ஸும் எல்லா அனிமேஷன் ஸ்கூல்லையும் படித்த உடனே வேலை கிடைச்சிருமானா அதுவும் உண்மை கிடையாது. சரியாக தேர்வு பண்ணணும், சரியான முறையில் கற்றுக்கணும். ஸோ நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தினாக்க இட் பிகம்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி அருமையான விஷயங்களை வந்து உங்களுடைய மைண்ட்ஸ் அண்ட் பீப்புள் நிறுவனத்தின் மூலமாக இது ஒரு வியாபாரமாகவே நான் பார்க்கல. ஐ கன்சிடர் திஸ் அஸ் அ சோஷியல் சர்வீஸ். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாக்க ஒரு அருமையான விஷயமாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.